பேச்சுகளில் நாட்டின் முதன்மை கொள்கைகள் தற்காக்கப்படும். பிரதமர் உறுதி. வணிக நிதி உத்தரவாத திட்டத்துக்கான ஒதுக்கீடு 100 கோடி ரிங்கெட்டாக உயர்வு. குறு சிறு நடுத்தர தொழில்துறைக்கு உதவ அரசு கடப்பாடு. மாற்றீட்டுக்கு கூடுதலாக 5 கோடி ரிங்கெட் ஒதுக்கீடு நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையை உறுதி செய்யும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் ரேணுகா சுகுமாரன். நாட்டின் முதன்மை கொள்கைகள் விட்டுக் கொடுக்கப்படா. எல்லா விதமான பேச்சுகளிலும் பூமிபுத்ரா உரிமைகள், உள்நாட்டு விற்பனையாளர்கள் தேவை, வியூக துறைகள் பாதுகாப்பு போன்றவற்றில் ஒருபோதும் மாற்றம் இராது என பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க வரி விதிப்பு மீதான மக்களவை சிறப்பு கூட்டத்தின் விளக்கமளிப்பில் பிரதமர் இந்த உத்தரவாதத்தை முன்வைத்தார். சுயேட்சை வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்கையில் உள்நாட்டு பாதுகாப்பு, நாட்டின் வியூகம் ஆகியவற்றை உறுதி செய்வது தவிர்க்க இயலாது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் அறிவித்த இருவழி வரி விதிப்பு தொடர்பில் மலேசியாவுடன் விரிவாக கலந்தாலோசிக்க அமெரிக்க அரசாங்கம் இணங்கியிருக்கிறது. அந்த வரியை குறைப்பதற்கான சாத்தியம் இருப்பதையும் நிதி அமைச்சருமான டத்து ஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். அமெரிக்காவின் வரி விவகாரம் இன்னமும் தொடக்க நிலையிலேயே இருக்கிறது. இரு தரப்புகளின் ஒப்புதலின்றி உடன்பாடுகள் இறுதி செய்யப்பட மாட்டாது என்றும் அவர் விவரித்தார். பொருளாதார அடிப்படைகள் வலுவாக இருப்பதால் வரி தொடர்பான சிக்கலை எதிர்கொள்வதில் நாடு வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையையும் டத்து ஸ்ரீ அன்வார் இன்றைய கூட்டத்தில் முன்வைத்தார். மலேசியா மீது விதிக்கப்பட்டிருக்கும் இருவழி இறக்குமதி வரி விதிப்பு குறித்து ஆழமான பேச்சு நடத்த அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. கோலாலம்பூர் மீதான அந்த வரி விகிதத்தை வாஷிங்டன் குறைக்க வாய்ப்புள்ளதாக டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டினார். நாட்டின் மீதான அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பை குறைப்பதற்கான முனைப்புகள் இன்னும் தொடக்க கட்டத்தில் உள்ளன. அதற்கான கருத்திணக்கத்தை இரு தரப்புகளும் இன்னும் எட்டவில்லை. அது குறித்த எல்லா விவாதங்களும் ரகசிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவை என்பதை அவர் நினைவுபடுத்தினார். அது வியூகங்களையும் பல்வேறு தரப்புகளின் உணர்வுகளையும் உட்படுத்திய விவகாரம். ஆகவே இவ்விவகாரம் அனைத்துலக நடைமுறைகளுக்கு இணங்க கையாளப்படுவதை டத்து ஸ்ரீ அன்வார் சுட்டினார். வாஷிங்டனுக்கான கோலாலம்பூரின் உயர்மட்ட பேராளர்கள் குழுவிற்கு கடந்த மாதம் முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சர் தங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் ஹசீஸ் தலைமையேற்றார். இருவழி இறக்குமதி வரி விதிப்பு தொடர்பில் அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவர்ட் லட்னிக் மற்றும் அமெரிக்க வர்த்தக நிகராளி ஜெமிசன் கிரியருடன் பேச்சு நடத்த அவர் அங்கு சென்றிருந்தார். வாஷிங்டனில் இருந்து பெறப்படும் பொருட்களுக்கு 47 விழுக்காடு இறக்குமதி வரியா? அமெரிக்காவின் அந்த அடிப்படையற்ற குற்றச்சாட்டை மலேசியா நிராகரித்தது. கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக விகிதத்தை அடிப்படையாக கொண்டே குறிப்பிட்ட வரி விகிதம் நிர்ணயிக்கப்படுவதாக பிரதமர் விளக்கினார். ஒரு கூற்றை முன்வைப்பதற்கு முன்னர் அதன் நம்பகத்தன்மை நன்கு ஆராயப்பட வேண்டும். அதற்கு 2024 ஆண்டுக்கான மலேசியாவின் மொத்த வர்த்தக இறக்குமதி தெளிவாக அளவிடப்பட வேண்டும். அதை விடுத்து மலேசியா மீதான 24 விழுக்காடு இறக்குமதி வரிக்கு பதிலாக அமெரிக்கா 47 விழுக்காடு வரி செலுத்துகிறது எனும் பொய்யான தகவலை பகிரங்கமாக வெளியிடக்கூடாது என பிரதமர் திட்டவட்டமாக கூறினார். நாட்டின் மீதான அமெரிக்காவின் சாடல் உண்மையான வரி விகிதத்தை பிரதிபலிக்கவில்லை. மேலும் அந்த குற்றச்சாட்டு உறுதியான பொருளாதார கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை என டத்து ஸ்ரீ அன்வார் சுட்டினார். நாட்டில் அமெரிக்க பொருட்களுக்கான இறக்குமதி வரி சராசரியாக 5.6 விழுக்காடு மட்டுமே வசூலிக்கப்படுவதாக பிரதமர் விளக்கினார். இந்நிலையில் நாடு இவ்வாண்டு மிதமான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதாரம் தொடக்க கணிப்பை காட்டிலும் மிதமான வளர்ச்சியை கொண்டிருக்கும் என்ற எதிர்பார்ப்பை தொடர்ந்து பிரதமர் இதனை தெரிவித்தார். மலேசிய பொருளாதார வளர்ச்சி கணிப்பு 4.7 விழுக்காட்டிலிருந்து 4.1 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய உலக பொருளாதாரமும் மிதமான வளர்ச்சியை காட்டும் என கணிக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டினார். நிதி அமைச்சும் பேங்க் நிகராவும் வரியின் தாக்கத்தை
ஆராய்ந்து வருவதை அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி கணிப்புகள் திருத்தப்படும். அமெரிக்காவுடனான கலந்துரையாடலில் ஒரு தீர்க்கமான முடிவு எட்டப்பட்ட பிறகு நாட்டில் வரி செயல்படுத்துவதை குறித்து உறுதி செய்யப்படும். நாட்டின் ஏற்றுமதி அடைவு நிலை சரியான தடத்தில் உள்ளது. குறிப்பாக மின்சார மின்னியல் பொருள் ஏற்றுமதி ஊக்கமளிக்கும் வளர்ச்சியை உந்தச் செய்வதாக பிரதமர் கூறினார். தொடக்க கண்காணிப்பின் அடிப்படையில் அவர் இந்த தகவலை வெளியிட்டார். மலேசியாவின் மின்சார மின்னியல் பொருள் ஏற்றுமதியில் 60 விழுக்காடு அமெரிக்காவுக்கானதாகும். அதன் மொத்த மதிப்பு 11,990 கோடி ரிங்கெட் ஆகும். தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் அனைத்து வகையிலான கட்டமைப்பு மறுசீரமைப்பு வாயிலாக வலுவான விநியோக கட்டமைப்பு சூழலியலை மடானி அரசாங்கம் உருவாக்கியிருக்கிறது. அத்துடன் நாட்டின் தயாரிப்புகளையும் ஏற்றுமதி சந்தைகளையும் பல்வகைமை ஆக்கியுள்ளது. குறிப்பிட்ட சந்தைகளையும் விநியோக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தயாரிப்புகளையும் மலேசியா சார்ந்திருக்காதது உறுதி செய்யப்படும் என்றும் டத்தோ ஸ்ரீ அன்வார் விவரித்தார். வணிக நிதி உத்தரவாத திட்டத்துக்கான ஒதுக்கீட்டை 100 கோடி ரிங்கெட்டாக உயர்த்த அரசு இணக்கம் தெரிவித்தது. அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள குறு சிறு நடுத்தர தொழில்துறைக்கு உதவ அரசு கடப்பாடு கொண்டுள்ளதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். குறு சிறு நடுத்தர தொழில்துறை தடையின்றி இயங்க அரசு முன்னெடுத்துள்ள உடனடி முனைப்புகளில் ஒன்றாக அது விளங்குகிறது. சவால் மிக்க இந்த சூழலில் PKS துறை சார்ந்தோருக்கு தேவையான நிதி உதவிகளை வழங்க அரசு ஆயத்தமாக உள்ளதென பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே எளிய கடனுதவி திட்டத்துக்கான ஒதுக்கீடும் 50 கோடி ரிங்கெட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்க வரி விதிப்பால் ஆசியானின் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டதோடு பொருளாதார நிலைத்தன்மையும் வலு இழந்துள்ளதை அவர் சுட்டினார். ஆகையால் வளர்ச்சி திட்டங்களின் வாயிலாக மலேசியாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் அரசு கவனம் கொள்ளும் என நிதி அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். மலேசிய வெளியுறவு வர்த்தக மேம்பாட்டு கூட்டமைப்பு மாட்ரிட் கூடுதலாக 5 கோடி ரிங்கெட் ஒதுக்கீட்டை பெற உள்ளது. நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மையை பேணும் நோக்கத்தை அந்த முன்னெடுப்பு கொண்டுள்ளதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். குறுகிய நீண்டகால அடிப்படையில் தேசிய நலன்களை பாதுகாக்கவும் அந்த கூடுதல் ஒதுக்கீடு வகை செய்யும். மலேசியாவின் மீது அமெரிக்கா விதித்துள்ள வரியை எதிர்கொள்ள துறை சார்ந்தோருக்கு அந்த நிதி துணை புரியும். மாட்ரிட் கூட்டமைப்பு புதிய சந்தைகளுக்குள் ஊடுருவ குறிப்பிட்ட 5 கோடி ரிங்கெட் ஒதுக்கீடு விரைந்து வழங்கப்பட வேண்டும் என டத்தோ ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். அந்நிய நிறுவனங்களும் அனைத்துலக திறன் சார்ந்த தொழிலாளர்களையும் கவர மலேசியா கடப்பாடு கொண்டுள்ளது. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு போன்ற வியூக துறைகளில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாக நிதி அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். இன்று நடைபெற்ற மக்களவை சிறப்பு கூட்டத்தில் டத்தோ ஸ்ரீ அன்வார் அவ்வாறு விளக்கமளித்தார். மற்றொரு நிலவரத்தில் மலேசியாவின் பொருளாதாரம் வலுவுடன் இருக்கும் என்றும் அதற்கு ஈடான நாடுகளின் அடைவு நிலையை மிஞ்சி இருக்கும் என்றும் மூடிஸ் ரேட்டிங்ஸ் கணித்துள்ளது. வர்த்தக நெருக்கடி அதிகரிப்பின் காரணமாக உலகியல் சூழல் நிச்சயமற்றிருக்கும் நிலையில் மலேசியா சிறந்த அடைவு நிலையை எட்டும் என அந்த பொருளாதார ஆய்வு நிறுவனம் தெரிவித்தது. உலக பொருளாதார வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் பல்வகைமை, கூடுதல் போட்டியாற்றல், கொள்கை நம்பகத்தன்மை ஆகியவற்றை கொண்ட மலேசியா பொருளாதாரத்தின் மீதான தாக்கம் குறைவாக இருக்கும். உலகளாய புதிய வர்த்தக பாணிக்கு ஏற்ற வகையில் நிறுவனங்கள் தங்களை ஏதுவாக்கிக் கொண்டால் அந்நிய நேரடி முதலீடுகளின் பரிமாற்ற பலன்களை பெறும் வாய்ப்பு மலேசியாவுக்கு அதிகரிக்கும் என்றும் மூடிஸ் ரேட்டிங்ஸ் கோடி காட்டியுள்ளது. 1963 மலேசியா ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறை சார்ந்தோர் உட்படுத்தப்படுவர். நடப்பில் இருக்கும் சட்டங்களை அடிப்படையாக கொண்டே MA 63 செயலாக்கப்படும் என துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். சரவாக் இயற்கை வளங்களை பகிர்ந்தளிப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் MA 63 ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. அதனால் நீதிமன்றம் வாயிலாக மட்டுமே தீர்வை எட்டும் சட்ட சிக்கல்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் அடங்கியுள்ளதாக துணை பிரதமர் விளக்கினார். தற்போது அனைவருக்கும் சாதகமான தீர்வை கண்டறியும் அணுகுமுறைகள் குறித்து கலந்தாலோசிக்கப்படுவதாக அவர் கூறினார். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் சரவாக் முதல்வர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஓபெங் ஆகியோரை மட்டுமே இந்த பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தை உட்படுத்தியிருக்கவில்லை. மாறாக தேசிய சட்டத்துறை தலைவர், மாநில மூத்த வழக்குரைஞர், பெட்ரோனாஸ் மற்றும் பெட்ரோ தரப்பினரும் இதில் பங்கெடுப்பர் என டத்துஸ்ரீ ஃபடிலா விளக்கினார். தொடர்புடைய அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளும் முடிவு எட்டப்படும் வரையில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் என துணை பிரதமர் தெளிவுபடுத்தினார். நாட்டின் சட்ட வரைவு மற்றும் கூட்டரசு அரசியலமைப்பு தொடர்புடைய விவகாரங்களில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஆலோசனைகள் வழங்கும் பொறுப்பை தேசிய சட்டத்துறை தலைவரும் மாநில மூத்த வழக்குரைஞரும் ஏற்றுள்ளதாக MA 63 அமலாக்க நடவடிக்கை மன்றத்தின் நுட்ப குழு தலைவருமான டத்துஸ்ரீ ஃபடிலா தெரிவித்தார். அரசாங்க வலைத்தளம் என கூறிக்கொள்ளும் எந்த ஓர் இணைப்பையும் எளிதில் நம்பி ஏமாறாதீர்கள். குறிப்பாக அரசு உதவி நிதி குறித்த நிலவரங்களை சரிபார்க்க அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டாம் என தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் பொதுமக்களை அறிவுறுத்தினார். இணைப்புகளின் முடிவில் .gov.my என அல்லாத எந்த ஒரு வலைத்தளமும் அரசாங்க வலைத்தளம் அல்ல என்பதை தியோ நினைவுறுத்தினார். STR உதவி நிதி குறித்த நிலையை சரிபார்க்க அனுமதிப்பதாக கூறி மோசடி கும்பல் போலி வலைத்தள இணைப்புகளை பரப்பி வருவதை அமைச்சு கண்டறிந்துள்ளது. ஐயுறப்படும் வகையிலான அந்த இணைப்புகள் வாட்ஸ்அப் மற்றும் மற்ற சமூக வலைத்தளங்களின் வாயிலாக மக்களுக்கு பகிரப்படுகின்றன. அந்த இணைப்புகள் முற்றிலும் போலியானவை என்பதை தமது Facebook அகப்பக்கத்தின் வழி தியோ உறுதிப்படுத்தினார். ரஹ்மா உதவி நிதி தொடர்பில் வாட்ஸ்அப்பில் பகிரப்படும் போலி குறுஞ்செய்திகளை நம்பி ஏமாறாமல் விழிப்புடன் இருக்குமாறு கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபடில் மக்களை நினைவுறுத்தியிருந்தார். நம்பகத்தன்மை இல்லாத அந்த இணைப்புகள் இணையம் வாயிலான முதலீட்டு மோசடிகளுக்கும் மக்களின் தரவுகள் களவாடப்படுவதற்கும் வித்திடும் என அவர் எச்சரித்தார். 2025 முதல் காலாண்டில் ஜோஹர் அரசாங்கம் 39 வியூக முன்னெடுப்புகளை தொடங்கியுள்ளது. அவற்றுள் 21 கோடியே 69 லட்சம் ரிங்கிட் மதிப்பில் வீடமைப்பு துறையில் மேற்கொள்ளப்படும் 13 முன்னெடுப்புகளும் அடங்கும். ஜோஹர் வீடமைப்பு ஊராட்சிக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ முகமது ஜாஃப்னி மட்ஷுக்கூர் அந்த தகவலை வெளியிட்டார். ஜோஹர் வாங்கும் ஆற்றல் கொண்ட வீட்டுடைமை திட்டம் RMMJ, ஜோஹர் மக்கள் தற்காலிக வீடமைப்பு திட்டம், ஜோஹர் பரிவு வீட்டுடைமை திட்டம் ஆகியவை கட்டுமானத்தில் உள்ளன. இவ்வாண்டு மார்ச் வரை RMMJ திட்டத்தின் கீழ் 2071 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டன. இதுவரை மொத்தம் 21,085 வீடுகள் நிறைவடைந்திருக்கின்றன. 2026ஆம் ஆண்டு வாக்கில் 30,000 வீடுகளை நிர்மாணிக்கும் இலக்கில் 70 விழுக்காடு நிறைவடைந்திருப்பதாக டத்தோ முகமது ஜாஃப்னி விவரித்தார். மக்கள் வீட்டுடைமையை விரிவுபடுத்த வீடு ஒன்று 86,000 ரிங்கிட் விலையில் ரூமா பிரிஹாத்தின் ஜோஹர் திட்டமும் மேற்கொள்ளப்படுகிறது. 12 மக்கள் வீடமைப்பு திட்டங்களில் சீரமைப்பு பணிகளுக்காக 3 கோடியே 91 லட்சம் ரிங்கிட் செலவிடப்பட்டது. 1 கோடி ரிங்கிட் செலவில் ஜோஹரில் பொது அடுக்ககங்களில் உள்ள 4,479 வீடுகள் புதுப்பிக்கப்படுவதாகவும் டத்தோ முகமது ஜாஃப்னி குறிப்பிட்டார்.
பெரும் துன்பத்தில் முடிந்த உல்லாச பயணம். குவாஜே மாநிலத்தில் கியான்சி நகரில் சுற்றுப்பயணிகளை ஏற்றிருந்த படகு பலத்த காற்று காரணமாக ஆற்றில் கவிழ்ந்தது. அதில் 10 பயணிகள் உயிரிழந்த வேளையில் 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இயற்கை எழில் கொஞ்சும் இடத்தை பயணிகள் மகிழ்ச்சியாக கண்டு கழித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த பேரிடர் நிகழ்ந்தது. சம்பவத்தின் போது சுற்றுப்பயணிகள் உட்பட 84 பேர் படகில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆற்றில் விழுந்த எஞ்சியவர்களை தேடி மீட்கும் முயற்சி முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதற்கு உத்தரவிட்டிருக்கும் அதிபர் ஜி ஜின்பிங் காயமடைந்தோருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை சுற்றுலா தலங்களிலும் மக்கள் பெருமளவில் ஒன்று கூடும் இடங்களிலும் பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். 2 மாதங்களுக்கு முன் மத்திய சீனாவில் பயணிகள் படகு சரக்கு கப்பலை மோதிய சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கைகளில் திரைப்பட தொழில்துறையும் தப்பவில்லை. அமெரிக்காவுக்கு வெளியில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு 100 விழுக்காட்டு வரி விதிப்பை அறிவித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். வெளிநாடுகளில் திரைப்படங்களை எடுக்கும் அமெரிக்க திரைப்பட தயாரிப்பாளர்களும் அங்கு செயல்படும் திரைப்பட தயாரிப்பு அரங்குகளும் ஹாலிவுட் திரைப்பட தொழிலுக்கு அழிவை ஏற்படுத்துவதாக ட்ரம்ப் சாடினார். அமெரிக்க திரைப்பட கலைஞர்களை கவர வெளிநாடுகள் பல்வேறு சலுகைகளை வழங்குகின்றன. இதனால் உள்நாட்டு திரைப்பட தொழில்துறை வளர்ச்சிக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் மறுட்டல் ஏற்பட்டுள்ளது. எனவே உள்நாட்டு திரைப்பட தொழில்துறையை பாதுகாக்க இந்த புதிய வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் கூறினார். 2வது தவணைக்கு பொறுப்பேற்றதும் ட்ரம்ப் உலக நாடுகள் மீது இறக்குமதி வரி விதிப்பை அறிவித்து வர்த்தக போர் சூழலை உருவாக்கியதை அடுத்து வெள்ளை மாளிகை மீதான குறை கூறல்கள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்படும் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் அமெரிக்க திரைப்படங்களுக்கு 100 விழுக்காடு இறக்குமதி வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த அமெரிக்க வர்த்தக பேராளர் மற்றும் வாணிக துறைக்கு அதிகாரம் வழங்குவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். புகழ்பெற்ற இசை கலைஞர் லேடி காகாவின் இசை நிகழ்ச்சியில் குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்த முனைந்த 2 கைது செய்யப்பட்டனர். கடந்த சனிக்கிழமை பிரேசில் கோபாகபானாவில் அரங்கேறிய இசை நிகழ்ச்சியில் அவர்கள் குண்டுவெடிப்பை நடத்த திட்டமிட்டிருந்தனர். அமெரிக்க பாடகி லேடி காகாவின் இசை நிகழ்ச்சியை கண்டு களிக்க 20 லட்சம் ரசிகர்கள் அந்த அரங்கில் திரண்டிருந்தனர். அவ்விரு சந்தேக நபர்களும் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட வெடிபொருட்களையும் பெட்ரோல் வெடிகுண்டுகளையும் பயன்படுத்தியதாக ரியோ டே ஜெனேரோ போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் கவனத்தை ஈர்ப்பதே இந்த தாக்குதலின் நோக்கம் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ரியோ டே ஜெனேரோ பகுதி உட்பட சாவோ பவுலோ, ரியோ கிராண்டே டோ சூல், மாட்டோ குரோசோ ஆகிய பகுதிகளிலும் ரகசியமான முறையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு கோபாகபானாவில் லேடி காகாவின் இலவச இசை நிகழ்ச்சி நடைபெறுவது இதுவே முதல் முறை. காசாவில் மாந்தகுழு நெருக்கடி கற்பனைக்கும் எட்டா நிலையில் உள்ளது. அங்குள்ள மக்களின் நிலைமை மிக கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா உதவி நிறுவனம் அன்ரா கூறியுள்ளது. காசா மக்களின் வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை மற்றும் அத்தியாவசிய பொருள்களின் விநியோகம் 9 வாரங்களாக தொடர்ந்து தடைப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு மனுக்குல பேரிடர் ஏற்படுவதை தடுக்க அனைத்துலக நிலையில் முழுமையான முயற்சிகள் தேவை என அன்ரா வலியுறுத்துகிறது. காசாவில் உடனடி போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என ஐநாவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மற்றொரு நிலவரத்தில் 60 நாள்களுக்கு மேலாக எல்லை கடப்பு மூடப்பட்டிருப்பதால் காசாவில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகமின்றி மனுக்குல பேரிடர் ஏற்படும் சாத்தியம் அதிகரித்திருப்பதாக ஹமாஸின் ஊடக அலுவலகம் எச்சரித்துள்ளது. இஸ்ரேலிய அரசாங்கம் மனிதநேய உதவி பொருட்கள் காசாவுக்குள் செல்வதை தொடர்ந்து தடுத்து வருகிறது. இதனால் 70,000க்கும் அதிகமான சிறார் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஏமன் தலைநகர் சானாவின் சுற்றுப்பகுதியில் அமெரிக்கா நடத்திய வான் தாக்குதலில் குறைந்தது 14 பேர் காயமடைந்தனர். அது ஏமனின் இறையாண்மைக்கு எதிரான ஆக்கிரமிப்பு என ஹூத்தி கிளர்ச்சிப்படை தளபதி ஜெனரல் யாயா சாரி சாடினார்.
ஆல்பின் சாலையிலும் முதன்மை விமான நிலையத்தை நோக்கி செல்லும் சாலையிலும் அவ்விரு தாக்குதல்களும் நடத்தப்பட்டுள்ளன. காயமடைந்த 14 பேரும் இப்போது சவான் பகுதியில் அடைக்கலம் நாடியுள்ளனர். நேற்று ஹூத்தி கிளர்ச்சிப்படை இஸ்ரேலின் பென்கூரியன் வானூர்தி நிலையத்தில் ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தியது. அதில் 6 காயமடைந்தனர். இஸ்ரேலிய விமான நிலையத்தின் 3ஆம் முனையத்தின் கார் நிறுத்தும் இடம் முற்றிலும் சேதமடைந்தது. ஏவுகணை தாக்குதலால் அப்பகுதியில் பெரிய பள்ளமும் உருவானது. அரபு தீபகற்பத்தின் தென் பகுதியில் இருந்து ஹூத்தி படை பாலஸ்தீனர்கள் எதிர்நோக்கும் சொல்லொன்னா துயர்களுக்காக யூத படைக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் விமான நிலையங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்கள் தொடரும் என சூளுரைத்தது ஹூத்தி கிளர்ச்சிப்படை. ஏமனிலிருந்து ஏவப்பட்ட அந்த ஏவுகணை தெலாவிவின் பென்கூரியன் விமான நிலையத்தை தகர்த்தது. தொடர்புடைய விமான நிலையத்தின் வாகன நிறுத்துமிடத்தில் அந்த ஏவுகணை வந்து விழுந்தது. ஹூத்தி கிளர்ச்சிப்படையின் இந்த அதிரடி தாக்குதலால் வான் போக்குவரத்து தடைப்பட்டது. எனினும் விமான நிலையத்தின் உட்கட்டமைப்பு ஏவுகணை தாக்குதலால் பாதிப்படையவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. ஏவுகணை விழுந்த இடத்தில் பெரும் பள்ளம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் பாதுகாப்பு படையினர் அதனை முற்றுகையிட்டிருக்கும் காணொளி வெளிவந்துள்ளது. இன்றுடன் அதிகாரப்பூர்வமாக விடைபெறுகிறது ஸ்கைப். கடந்த 21 ஆண்டுகளாக பயனர்களுக்கு காணொலி அழைப்பு சேவைகளை வழங்கி வந்த அந்த வலைதளத்தை மூட மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. மொத்த கவனத்தையும் அதன் பெருநிறுவன தொடர்பு தளமான மைக்ரோசாஃப்ட் டீம்ஸை மேம்படுத்துவதன் மீது அது திருப்பியுள்ளது. மக்கள் குறிப்பாக பெருநிறுவன பயனர்கள் எளிதாக பயன்படுத்தக்கூடிய வகையிலான தொடர்பு தளத்தை உருவாக்கவும் தங்கள் சேவைகளை மாற்றி அமைக்கவும் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் ஸ்கைப் வலைதளத்தை மூட மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் முடிவெடுத்தது. 2003ஆம் ஆண்டு அறிமுகம் கண்ட ஸ்கைப் வலைதளம் இணையம் வாயிலான ஒளி அழைப்புகள் மூலம் உலகளாவிய தகவல் தொடர்பு துறையில் புரட்சியை ஏற்படுத்தியது. அதனால் கோடிக்கணக்கான பயனர்கள் பலனடைந்தனர். எனினும் தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் பற்பல மாற்றங்களையும் உச்சத்தையும் தொட்டு வருகிறது. அதற்கு ஈடு கொடுக்க இயலாத தொழில்நுட்பங்கள் காலாவதியாகின்றன. அதே நிலைதான் ஸ்கைப்பிற்கும். ஜூம், ஸ்லாக் போன்ற பயனர்களுக்கு நட்புறவான வலைதளங்களின் அபரீத வளர்ச்சியால் ஸ்கைப் பின்தங்கியது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஸ்கைப்பை வாங்கிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இப்போது அதற்கு மாற்றாக டீம்ஸ் வலைதளத்தை மேம்படுத்தியுள்ளது. ஸ்கைப் பயனர்கள் இயல்பாகவே இனி டீம்ஸ் தளத்திற்கு மாற்றப்படுவர். இந்நிலையில் ஸ்கைப் வலைதளத்தை சார்ந்திருக்கும் ஆள்பலம் குறைக்கப்படாது எனவும் மைக்ரோசாஃப்ட் உறுதிப்படுத்தியது. ஈராயிரத்து 2025-2026 மலேசிய லீக் பருவத்தில் மிளிர ஆயத்தமாகி வருகிறார் முகமது ஃபெரோஸ் பஹருடீன். ஜோஹர் டாரூர் தாசிம் ஜேடிடியைச் சேர்ந்த அந்த தற்காப்பு வீரர் முடிந்த பருவத்தில் காயம் காரணமாக களமாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால் கடினமான தருணங்களை கடந்ததாக அவர் சொன்னார். தற்போது உடல்நிலை தேறி வரும் முகமது ஃபெரோஸ் புதிய பருவத்தில் முடிந்த மட்டில் சிறந்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்த உறுதி பூண்டுள்ளார். ஜேடிடி உள்ளூரில் அனைத்து மகுடங்களை குவிக்க உதவி இருக்கும் அவர் 2024-2025 தேசிய காற்பந்து விருதளிப்பு நிகழ்ச்சியில் சிறந்த தற்காப்பு வீரராக தேர்வு செய்யப்பட்டார். தசைநார் காயத்திற்கு இலக்கான முகமது ஃபெரோஸ் அதற்கான சிகிச்சையை ஸ்பெயினில் பெற்றார். சூப்பர் லீக்கில் மீண்டும் களமாடும் உத்வேகத்துடன் ஆயத்தமாகிறது மலாக்கா எஃப்சி. அந்த தேசிய உயர்நிலை லீக்கில் களமிறங்கவிருக்கும் ஆட்டக்காரர்களின் பட்டியல் இம்மாத இறுதியில் முடிவு செய்யப்படும் என அணி உரிமையாளர் டத்தோனூர் ஆஸ்மி அமாட் தெரிவித்தார். அந்த இறுதி பட்டியலில் மலாக்கா அணியின் 12 வீரர்களுடன் ஜேடிடியில் இருந்து பெறப்படும் 3 வீரர்கள் இடம்பெறுவர். பயிற்றுநர்களாக கே டேவன் மற்றும் ஆஸ்ட்ரி நிங்கால் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படுவார்கள் என டத்தோனூர் ஆஸ்மி அமாட் குறிப்பிட்டார். இம்மாத இறுதியில் வீரர்களுக்கான பயிற்சிகள் தொடங்க உள்ளன. சங்கஞ்சில் மீண்டும் சூப்பர் லீக் அரங்கிற்கு திரும்ப முழு ஆயத்த நிலையில் உள்ளதை இது புலப்படுத்துவதாக டத்தோனூர் ஆஸ்மி கூறினார். இன்னும் தேவைப்படுவது ஒரு வெற்றி மட்டுமே. அந்த வெற்றி வசமானால் ஸ்லாங்கோர் ரெட் ஜெயண்ட்ஸ், ஓஜி ஸ்போர்ட்ஸ், எஸ்ஆர்ஜி மின்னியல் விளையாட்டான மொபைல் லெஜெண்ட்ஸ் நிபுணத்துவ லீக்கிற்கு முன்னேறிவிடும். நேற்று நிறைவை
தொட்ட MPLின் 3வது வாரத்தில் SRG 8 ஆட்டங்களில் ஒன்றில் கூட தோல்வியடையவில்லை. 15ஆம் பருவத்திற்காக மலேசிய பங்பாங் மொபைல் லெஜண்ட்ஸ் நிபுணத்துவ லீக்கில் தமக்கான இடத்தை உறுதி செய்ய SRG ஹோம்பாய்ஸுடன் மோத வேண்டும். அவ்வாட்டம் வரும் சனிக்கிழமை நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக போட்டியின் ஏற்பாட்டாளர் முன்டூன் அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டுள்ளார். SRG நிகர்த்து களமிறங்கிய முகமது கையூம் அரிஃபின் முகமது சுஹைரி மிளிர்ந்ததை அவர் குறிப்பிட்டார். விடாமுயற்சியின் பலன். இறுதியாக டென்னிஸ் உலகின் முக்கிய கிண்ணத்தை வென்றுள்ளார் காஸ்பர் ரூட். அந்த நோர்வே வீரர் மெட்ரிட் பொது விருதை கைப்பற்றி தமது வெற்றி தாகத்தை தணித்துக் கொண்டார். அப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் காஸ்பர் ரூட் பிரிட்டனின் ஜாக் டிராப்பரை 7-5, 3-6, 6-4 என வீழ்த்தினார். அவர்கள் இருவருக்கும் இடையிலான அவ்வாட்டம் மனோலோ சாண்டானா அரங்கில் 7.5 மணி நேரம் தொடர்ந்தது. அவர் இறுதி ஆட்டத்திற்குள் 7 முறை முன்னேறியிருக்கிறார். மாஸ்டர்ஸ் 1000 தரத்தை கொண்டே போட்டி ஒன்றில் ரூட் வாகை சூடியிருப்பது இது முதல் முறையாகும். இவ்வேளையில் வளர்ந்து வரும் நட்சத்திரமுமான டிராப்பர் உலக தரவரிசையில் 5ஆம் நிலைக்கு முன்னேறியிருக்கிறார். மான்செஸ்டர் யுனைடெட் முழுமையாக உருமாற்றப்பட வேண்டும். பிராண்ட்ஃபோர்டுக்கு எதிரான இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டத்தில் தோல்வி கண்டதை தொடர்ந்து யுனைடெட் நிர்வாகி ரூபன் அமோரிம் அவ்வாறு அறிவுறுத்துகிறார். அவ்வாட்டத்தில் தி ரெட் டெவில்ஸ் 4-3 என மண்ணை கவ்வியது. அந்த ஆட்டம் முழுதும் யுனைடெட் வீரர்கள் மிளிர்ந்ததை அவர் சுட்டினார். ஆனால் வெற்றி அவர்கள் நூலிழையில் தவறவிட்டனர். அவ்வாட்டத்தின் போது முதன்மை வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டது. வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கும் ஐரோப்பா லீக்கின் 2ஆம் அரையிறுதி ஆட்டத்தை முன்னிட்டு அமோரிம் அம்முடிவை எடுத்தார். முதல் அரையிறுதியில் அவ்வணி 3-0 என முன்னணியில் இருந்தது. பிராண்ட்ஃபோர்ட் உடனான ஆட்டத்தில் தோல்வியை தழுவியதை அடுத்து யுனைடெட் பிரீமியர் லீக் பட்டியலில் 39 புள்ளிகளுடன் 15ஆம் நிலையில் உள்ளது. தானியக்கம், பசுமை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு போன்ற வியூக துறைகளில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இது உங்களுக்கான நற்செய்தி. STDC, HRD Corp, சியாஸ், கியாட்மாரா மற்றும் ILP ஆகிய நிறுவனங்களுடன் கைகோர்த்துள்ளது ஸ்லாங்கூர் அரசு. ஆர்வம் உள்ளவர்கள் திரையில் காணும் அகப்பக்கம் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஒளிமயமான எதிர்காலத்தின் திறவுகோலாக இவை விளங்குகின்றன. SPMல் சிறந்த மதிப்பெண்ணை பெறாத மாணவர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வரவேற்கப்படுகின்றனர். ஞானக்குரல். சிந்த யாங்காரஞ்செறிப்புல நற்றக்கால் முந்தியே யாகுமாம் வீடு. ஐம்புலன்களினால் தோன்றும் செயல்களை, சிந்தனைகளை நீக்கி நான் என்ற அகங்காரத்தினை விட்டொழித்து ஒருவரது அகம் ஒடுங்கும் போது முக்தி நிலை கிட்டும் என உணர்த்துகிறார் அரும்புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.